everyone. Hello. Welcome back to my channel. நான் தான் சுபா கிருஷ்ணன். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா. நான் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப டல்லா இருக்குல என் மூஞ்சி. வெளிய போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என் மூஞ்சி ஏன் இப்படி இருக்குன்னு. நம்ம ஃபேஸ் பேக் பண்ண ரொம்ப நாள் ஆச்சு. அந்த உண்டா எதனா ஒன்று போட்டு எதனா நம்ம ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டன் பண்ணுவோமே, சும்மா தானே இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அப்போ ஃபேஷியல் மாதிரி நம்ம வீட்லயே ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு கிளிங்கன்னு என்னோட மண்டையில் ஒரு ஞானோதயம் உதிச்சிச்சு. ஃபேஷியல் மாதிரி பண்ணுறது சரி உங்களுக்கு சொல்லலாம், என்ன மாதிரி நீங்களும் வெளியில் போயிட்டு வந்து சும்மா தான் இருக்கும் மூஞ்சி இப்படி இருக்கு ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோ டெஃபினெட்லி வில் ஹெல்ப் யூ. பார்லரில் போயிட்டு 500 ரூபாய் 1000 ரூபா 2000 3000 அவ்வளோ கொடுத்து பண்ணால் கூட உங்களுக்கு இன்ஸ்டன்டான ஒரு பிரைட்னஸ் கிடைக்காது. அதெல்லாம் என்ன க்ரீம் என்னன்னு கூட தெரியாது. பட் நம்ம கண்ணை மூடிட்டு நம்புகிறோம். 0 பைசா செலவு இல்லாமல் நீங்களே வீட்டில் கண்கூடான ரிசல்ட்டோட வித் 100% நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு 3 ஸ்டெப் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டர்ட் ரிமூவ் பண்ணுறது, தட் மீன்ஸ் கிளென்சிங். ஸோ கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் பேக் போட்டுட்டு அண்ட் கடைசியாக வந்து மாய்ஸ்சரைசர் மாதிரி நம்ம போடலாம். எல்லாமே ஆனால் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ ட்ரை பண்ணலாமா? வாங்க. கிளென்சிங்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், புதுசாக நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. பால். ஸோ பால் எடுத்திருக்கேன் அண்ட் அது கூட வந்து நான் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர். ஸோ பேக்கிங் வந்து காற்று போகாமல் இருக்கிறதுக்காக ஸோ காஃபி பவுடர் அண்ட் பால் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஸ்கின்ல இருக்க டர்ட் எல்லாம் நல்லா டெப்த்துலேருந்து அப்படியே ரிமூவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. மூஞ்சை வந்து வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு குட்டி தட்டு மாதிரி எடுத்துக்கிறேன். பவுலெல்லாம் வேணாம், நம்ம கொஞ்சம் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது மாதிரி குட்டியாக ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி இருந்தால் ஒரு கிளிப் வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லா சைஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி பேக்கெட்ஸ்லாம் பிரித்தா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் போட்டுக்கோங்க. சும்மா நான் எனக்கு மட்டும்தான் சும்மா கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ கொஞ்சமாக காஃபி பவுடர், கொஞ்சமாக மில்க் சேர்க்க போகிறோம். இல்லைனா கன்சிஸ்டன்சி டோட்டலாக மாறிடும். அளவுக்கு ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கணும், அந்த அளவுக்கு கொஞ்சமாக மில்க்கு. ஸோ நான் எனக்கு வந்து யூஸ்வலாக நான் ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோக்காக வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வேஸ்ட் பண்ணுறது பர்சனலி எனக்கு பிடிக்காது. நீங்கள் பாருங்கள், இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணுறேன். இதுவே பால் அதிகமான மாதிரி இருக்குது. இப்போ நான் இதை கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபேஸில் போட்டு நல்லா பண்ணலாம், நம்ம ஸ்க்ரப் மாதிரி பண்ணலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா கையை வச்சு இப்படி நம்ம ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடலாம். இது ஃபேஸ்லேயே தங்க விடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ இதுக்கே பாருங்கள் ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு, நல்லா டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் போயிடலாம். செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்து நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ இட்லிக்கு ஊற வச்ச அரிசியாக இருந்தால் கூட ஓகே, எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கொஞ்சமாக ஊற வச்ச அரிசி நல்லா அலசிட்டு தண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அது கூட வந்து பால் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நல்லா குறைன்னு லைட்டாக அரைச்சிட்டு இது கூட வந்து நான் உளுந்து சேர்த்துக்கிறேன். இதுவும் இட்லிக்கு ஊற வச்ச உளுந்து தான், நான் அதுலேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது மூணுத்தையும் போட்டு நல்லா ஒரு க்ரீம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது லைட்டாக கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும், ஏன்னா நான் கம்மி குவான்டிட்டி போட்டிருக்கேன்ல. அதனால நீங்கள் வந்து ஜாஸ்தி பண்ணுறீங்க, ஒரு 2-3 பேர் இருக்கீங்கன்னா நல்லா மையவே அரைச்சிக்கோங்க. ஸோ இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பற்றி நான் புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு எல்லாமே நேச்சுரல் அண்ட் ஃபேஸோட க்ளோயிங்க்கும் டல்னஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய பொருள் தான் ரைஸ் ஃப்ளோர். இந்த உளுந்து லாஸ்ட்டாக நம்ம உளுந்து வச்சு ஒரு ஃபேஸ் பேக் கூட பண்ணியிருப்போம். அது செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா மறக்காமல் சேனலில் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஹனி, மில்க் இது எல்லாமே ஸ்கின்னை வந்து சூப்பராக பிரைட்டன் பண்ணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் போட்டிருக்க எல்லா பொருளுமே அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவானது அண்ட் 100% நேச்சுரல் அண்ட் சேஃப். ஸோ க்ரீம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸில் வந்து அந்த க்ரீமை போட்டு நல்லா அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபேஸில் தேய்ச்சி நல்லா இப்போ நம்ம எப்படி ஸ்க்ரப் எல்லாம் அப்படி பண்ணுவோம், இப்போ சோப்பெல்லாம் போட்டு எப்படி தேய்ப்போம் அந்த மாதிரி நல்லா ஸ்கின்ல தேய்ச்சி அதுக்கப்புறமா நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் அது வந்து இன்னும் டெப்த்தாக வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க டர்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி நம்ம தேய்க்கிறதுனால ரிமூவ் ஆகும். ஸோ நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சின்ன மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நல்லா க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸில் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக் அப்ளை 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 பண்ணிவிட்டு
நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் திக்காக போட்டதுனால அது அந்த மாதிரி தெரியுது. பட் உள்ளே இருக்க ஃபர்ஸ்ட் லேயர் எல்லாம் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சோப் போட்டு திருப்பி வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். கைஸ், ரிசல்ட் இதுதான். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என் ஸ்கின் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குல்ல. நல்லாவே ஷைன் பண்ணியிருக்கு, நல்லாவே டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கு. இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸாகவும் இருக்குது. நீங்கள் பார்லரில் போய் பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி கிடைக்காது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். எனக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு டச் பண்ணுறேன். நானே என் ஸ்கின்னை பிடிச்சி புஜிக்குன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த 2 ஸ்டெப் பண்ணதில் நம்ம ஸ்கின் கொஞ்சம் வந்து ஹீட்டாக இருப்பான். ஸோ இது போட்டோன்னா அழகாக சாஃப்டாகிடுவான். ஸோ அதனால் வந்து ஆலோவேரா ஜெல் நான் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா அது போடுங்க. அது கூட தி பெஸ்ட் தான். ஸோ என்கிட்ட இல்லை, அதனால் நான் இந்த பேக்கில் இருக்கிறதே போட்டுக்கிறேன். போட்டோடனே ஸ்கின் அவ்வளோ சில்லுன்னு இருக்கும், அப்படி ஒரு சாஃப்டாக இருக்கும். ஸோ போட்டுட்டு உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஸ்கின்னில் அப்படியே விட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா காஞ்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோ. ஸோ கைஸ், ஆலோவேரா ஜெல் போட்டதுக்கப்புறமா ஸ்கின் எப்படி அந்த கிளாஸ் லுக் மாதிரி தெரியுதுன்னு நீங்களே பாருங்கள். அந்த நார்மல் விண்டோ லைட்லேயே இது வந்து அந்த ஆலோவேரா ஜெல்னால தான். வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு கிளாஸியான ஒரு லுக்கெல்லாம் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் விட்டுருங்க, இல்லைனா வாஷ் பண்ணிவிடுங்க காஞ்சதுக்கப்புறமா. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் வந்து பார்லருக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா கூட நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் கிடைக்காது. ஆல்ரெடி நான் மேரேஜ்க்கு பண்ணேன், எனக்கு சத்தியமாக ஒன்றுமே தெரியல. அதுக்கும் முன்னாடி என் அண்ணாவோட மேரேஜ்க்கு ஒன் டைம் பண்ணியிருந்தேன், ஒன்றுமே தெரியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then, bye bye.